வணக்கம் மாணவர்களே. முந்தைய வகுப்பில் நாம் தமிழ்மொழி வாழ்த்து என்ற செயல் பகுதியை பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செயல் பகுதி இயல் 1 கவிதை பேழை தமிழ்மொழி மரபு. தமிழ்மொழி மரபு இச்செயல் பகுதியை இயற்றியவர் தொல்காப்பியர். முதலில் தொல்காப்பியர் பற்றிய குறிப்புகளை பார்ப்பதற்கு முன் மரபு என்ன என்பதை பார்ப்போம். மரபு என்பது நம் முன்னோர்கள் எந்த சொல்லை எப்படி வழங்கினார்களோ அந்த சொல்லை அப்படியே வழங்குவதுதான் மரபு. இதை இப்படிதான் பேச வேண்டும், இந்த சொல்லை இப்படிதான் சொல்லணும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே சொல்லுவதுதான் மரபு. அப்படி மரபு மாறி பேசினால் அது மரபு பிழையாகிவிடும். உதாரணத்திற்கு, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க. வந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுப்போம்? தண்ணீர். தண்ணீர் சாப்பிடுங்க என்று தற்போது ஒரு சில நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தண்ணீர் சாப்பிடுங்க என்பது மரபு பிழை. தண்ணீர் குடி என்பது சரியான மரபு சொல். அடுத்து பாருங்க, இன்று எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஒலி எழுப்பினால் பொதுவாக நாம் அது கத்துது என்று சொல்லிவிடுகிறோம். உதாரணத்திற்கு, காகம் கத்துது என்பது மரபு பிழை. காகம் கரையும் என்பதே சரியான மரபு சொல். எனவே மாணவர்கள் முதலில் மரபு என்ன என்பதை தெரிந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, இப்பொழுது தொல்காப்பியர் பற்றிய குறிப்புகளை காண்போம். தமிழ்மொழி மரபு என்ற தலைப்பில் அமைந்த இச்செயலானது தொல்காப்பியம் என்ற நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் அகத்தியரின் மாணவர்களுள் ஒருவர். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருள் அதிகாரத்தில் மரபியல் என்ற தலைப்பில் இச்செயல் பகுதி தரப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை நூல்வெளி பற்றிய குறிப்பை காண்போம். நூல்வெளி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருள் அதிகாரத்தில் மரபியல் என்ற தலைப்பில் 3 நூற்பாக்கள் இச்செயல் பகுதியில் தரப்பட்டுள்ளன. மீண்டும் சரி, இப்போ செயலுக்கு போகலாம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். ஆதலின் இருத்திணை ஐம்பால் இயல்நெறி வழாமை திரிவு சொல்லோடு தலால் வேண்டும். மரபு நிலை தெரிதல் செயற்கை இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். சரி மாணவர்களை, மீண்டும் ஒரு முறை செய்யுளை படிப்போம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். ஆதலின் இருத்திணை ஐம்பால் இயல்நெறி வழாமை திரிவுயில் சொல்லோடு தலால் வேண்டும்.
மரபுநிலை திரிதல் செய்யிற்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். இதுதான் செயல். அடுத்து பாடலின் பொருளை பார்ப்போம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் இவ்வுலகம். வழி என்பது காற்று, விசு என்பது வானம், மயக்கம் என்பது கலவை. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். இவ்வுலகில் நிலம் தீ நீர் காற்று வானம் ஆகிய ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவான கலவையே இவ்வுலகம். ஆதலின் இரு திணை ஐம்பால் இயல்நெறி வழாமை திரிவுயில் சொல்லோடு தலால் வேண்டும். இரு திணை மக்கள் வாழ்க்கை முறையை ஒழுக்கத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரித்துள்ளனர். அதான் இரு திணை. என்னென்னா உயர்திணை அக்ரிணை. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். உயர்திணைக்குரிய பால்களாக ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஆகியவற்றையும் அக்ரிணைக்குரிய பால்களாக ஒன்றன்பால் பலவின்பால் ஆகியவற்றையும் வகைப்படுத்தியுள்ளனர். ஆக உலகில் உள்ள எல்லா பொருட்களையும் இரண்டு திணைகளாகவும் ஐந்து பால்களாகவும் பாகுபாடு மாறாமல் கூற வேண்டும். திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறியபடியே கூற வேண்டும். அடுத்து மரபுநிலை தெரிதல் செய்யிற்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. செயல் அப்படின்னா பாட்டு. பாட்டு கவிதைகள் எழுதும் போது சரியான மரபு சொற்களை பயன்படுத்த வேண்டும். பாட்டு கவிதைகள்லாம் நம்ம எழுதும்போது சரியான மரபு சொற்களை பயன்படுத்தி எழுத வேண்டும். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். மரபு பிழையோடு பேசினாலோ எழுதினாலோ பொருள் மாறிவிடும். மரபு பிழையோடு பேசினாலோ எழுதினாலோ பொருள் மாறிவிடும். எனவே மரபு பிழையோடு பேசக்கூடாது என்பதை தொல்காப்பியத்தில் மரபியல் என்ற பகுதியில் தொல்காப்பியர் மிக தெளிவாக கூறுகிறார். இப்ப இந்த பாடல்ல முக்கியமான வார்த்தைகளை அடிகோடிட்டிருக்கு. அதற்குரிய பொருட்களையும் நன்கு படித்து பார்க்கலாம். வழி என்றால் காற்று, விசு என்றால் வானம், மயக்கம் என்றால் கலவை, இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை, ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், செய்யுள் செயல் அப்படின்னா பாட்டு. சரி மாணவர்களே, அடுத்து இப்பொழுது நீங்கள் செயலை படித்தீர்கள், பொருளையும் தெரிந்து கொண்டீர்கள். அடுத்து மன வரைபடம். இந்த மன வரைபடம் என்பது தமிழ்மொழி வாழ்த்து செயல் பகுதியில் உள்ள கருத்துக்களை சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீ புரிந்து பொருள் புரிந்து படிப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. ஐந்து பூதங்கள் என்ன சொன்னேன்? நிலம், நீர், தீ, காற்று, வானம். இந்த ஐம்பூதங்களால் ஆனதுதான் இவ்வுலகம். செகண்ட் பாயிண்ட்,
உலக பொருள் இரு திணை ஐம்பாலால் ஆனது. இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் இரண்டு திணை ஐம்பால்களால். இரண்டு திணை என்னென்ன சொன்னேன்? உயர்திணை, அக்ரிணை. ஐம்பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகிய ஐம்பால்களால் ஆனது. திணை பால் வேறுபாடு அறிந்து கூறுதல். திணை பால் வேறுபாடு இருந்தால் நம்ம கூற வேண்டும். தமிழ் சொற்களில் 4th பாயிண்ட், தமிழ் சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். நம்ம மரபு சொற்களை பயன்படுத்தும் பொழுது தெளிவாக பயன்படுத்த வேண்டும். மரபு சொற்களை மாற்றி பேசினாலோ எழுதினாலோ அங்கே மரபு பிழையாகிவிடும். அப்போ பொருள் மாறிவிடும். மரபு சொற்களுடைய பொருள் மாறிவிடும். சரி மாணவர்களே, அடுத்தது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் அதில் முதல்ல விசும்பு. விசும்பு அப்படின்னா வானம். மயக்கம். மயக்கம் என்றால் கலவை. மயக்கம் என்றால் கலவை. இரு திணை. இரு திணை. உயர்திணை, உயர்திணை, அக்ரிணை. ஐம்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். வழாமை. வழாமை அப்படின்னா தவறாமை. தளால், தழுவுதல். மரபு, வழக்கம். திரிதல். திரிதல், மாறுபடுதல். செய்யுள், பாட்டு. சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை சொல்லும் பொருளும் பார்க்கலாம். விசும்பு என்றால் வானம். மயக்கம் கலவை. இரு திணை உயர்திணை அக்ரிணை. ஐம்பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். வழாமை தவறாமை. வழாமை என்றால் தவறாமை. தளால் தழுவுதல். மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு. சரி மாணவர்களே, புத்தகத்தில் பக்க எண் 6
அளபடை பற்றிய செய்திகளை பார்ப்போம். அளபடை அப்படின்னா நீண்டு ஒலித்தல். சில எழுத்துக்கள் அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலித்தல் அளபடை. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வளாமை, தலா அல் ஆகிய இரு சொற்களில் உள்ள ழா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே ழாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரிழபடை என்பர். பாடப்புத்தகத்தின் கீழே தெரிந்து தெளிவோம் அதில் மரபு சொற்கள் கொடுத்திருக்காங்க. மரபு சொற்கள்னா என்ன? காரணம் இல்லாமல் தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் இட்ட பெயர்களே வழி வழியாக வந்த சொற்கள் தான் மரபு சொற்கள். விலங்குகளின் இளமை பெயர்கள் பார்க்கலாம். புலி, பரல், புலி, பரல். சிங்கம், குருளை, சிங்கம், குருளை. யானை, கன்று, யானை, கன்று. பசு, கன்று, பசு, கன்று. கரடி, குட்டி, கரடி, குட்டி. அடுத்து ஒளி மரபு. ஒளி மரபுனா என்ன? ஒவ்வொரு விலங்குகளின் சத்தத்தை குறிப்பிட்டு சொல்வதுதான் ஒளி மரபு. அதாவது பறவைகள் விலங்குகளுடைய சவுண்ட்ஸ். புலி உரும்பும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். மீண்டும் ஒரு முறை ஒளி மரபு பற்றி பார்ப்போம். புலி உரும்பும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். புத்தகத்தில் பக்க எண் 7 மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 மதிப்பெண்ணில் கேட்பாங்க. அதனால் நன்கு படித்து எழுதி பார்க்க வேண்டும். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. விசும்பில். தொடக்கத்திலேயே நான் இதன் பொருள் கூறினேன். விசும்பு என்றால் வானம். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன அப்படின்னா விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இரு திணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரு திணை. 2 கூட்டல் திணை, இரு திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 5 கூட்டல் பால், 5 கூட்டல் பால். குறிவினா. உலகம் எவற்றால் ஆனது? செயல்பகுதியில் தொடக்கத்திலே நான் சொன்னேன், உலகம் எவற்றால் ஆனது? எவற்றால் ஆனது? நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு. அதாவது நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் கலந்த கலவையே இவ்வுலகம். உலகம் எவற்றால் ஆனது? நிலம், நீர், தீ, காற்று, வானம். இவற்றின் கலந்த கலவையே தான் இவ்வுலகம். செயலில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செயல்களில் மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். அதனால் செயல்களை மரபு சொல்லை மாற்றக்கூடாது. செயலில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செயலில் மரபு மாற்றினால் பொருள் மாறிவிடும். சரி மாணவர்களே, முதலில் மரபு அப்படின்னா என்னன்னு சொன்னேன்.
அடுத்து ஆசிரியர் பற்றிய விளக்கினேன். பாடலையும் பாடல் பொருளையும் நன்கு தெரிந்து கொண்டோம். நீங்கள் வீட்டில் பாடலையும் பாடல் பொருளையும் சொல்லும் பொருளையும் சரியான விடை, குறுவினா, சிறுவினா இவற்றை படித்து நன்கு எழுதி பாருங்கள். மாணவர்களே, நீங்கள் செயல் பகுதியை மீண்டும் ஒரு முறை படித்து எழுதி பாருங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.